இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் 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 இதை கொஞ்சம் பாருங்க சார். அப்படின்னா அவனை இங்க கூட்டிட்டு வந்தது ககனா? அட படுபாவி, இதெல்லாம் அவனோட வேலைதானா? பாத்தீங்களா மாமா, அடைக்காத கல்யாணத்துக்கு எதுக்குடா வந்தேன்னு நீங்க அப்பவே திட்டினீங்கல்ல. அவன் இதுக்காக தான் வந்திருக்கான் மாமா. ஆமா, இதுக்குதான். அங்கிள், அவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு மாமா. இவங்க யாருக்குமே புரியல மாமா. அவங்க அம்மாவுக்கு ஏதோ அவமானம் நடந்துருச்சுன்னு வீட்டுக்கு வந்து என்ன கொல்ல முயற்சி பண்ணுவேன். கொலை பண்ற அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குன்னா அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல்னு உங்களுக்கு புரியலையா மாமா? அன்னைக்கு என்ன கொல்ல நினைச்சா அவனால முடியல. எல்லாரும் முன்னாடியும் இந்த பூமி அவனை அடிச்சுட்டான். அந்த அவமானத்துலதான் அவன் இன்னைக்கு வந்து எல்லாரும் முன்னாடியே நம்ம மானத்தை வாங்கணும்னு எவனையும் அனுப்பி வச்சு நம்ம இந்து கல்யாணம் நின்று போற அளவுக்கு பண்ணிட்டான். அவன் நினைச்சது நடந்துருச்சு. எடுத்துக்க அப்புறமா ககன் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்து அவனுடைய தங்கச்சி தானே. தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திட்டா அப்படி இப்படின்னு அவனை பத்தி தப்பா பேசாதீங்க. நீங்க எப்பவும் இப்படிதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண வந்துடுறீங்க. அவன் தான் இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணம். என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திட்டான். என் பொண்ணை இவ்வளவு கஷ்டப்படுத்தினவன அந்த கடவுள் சும்மாவே விடாது. அவன் நாசமா போயிடுவான். என்ன கிருஷ்ண பிரசாத், அவனை பத்தி சொன்னா அவ்வளவு கோபம் வருதா? பெத்த பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சு, அதுக்கு காரணம் அவன் தான் கண்ணு முன்னாடி சாட்சி இருக்கிறதையும் பார்த்தாச்சு. அப்படி இருந்தும் அவனுக்கு நீ எப்படி சப்போர்ட் பண்ற? நிஜமாவே நீ எல்லாம் ஒரு அப்பனா?